ஒர்க்கிங் முடிச்சதுக்கப்புறமா நைட் ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா. நைட்டு ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வரும்போதே மணி வந்து ஒரு 10 மணிக்கிட்டே இருக்கும். வந்ததுக்கப்புறமா இன்ஸ்டாமார்ட்டில் ஹஸ்பண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆர்டர் போட்டு வச்சுருந்தாங்க. வரும்போதே கொஞ்சம் மழையாக இருந்தது, ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு வரும்போது பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் அண்ணன் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. ஸோ மறுநாள் காலையில் ஹஸ்பண்டோட தம்பி, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஹஸ்பண்டை பார்க்க வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் முன்னாடி நாளே பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த மல்லி கருவேப்பிலலாம் எடுத்து கையோட நம்ம அரேஞ்ச் பண்ணல அப்படின்னாலும் இந்த மலைக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் காய்கறியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணலான்னு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு யோசிக்கும் போது தான் பார்த்தேன் துணியெல்லாம் மதியானம் போட்டிருந்தது அப்படியே இருந்தது. மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. நம்ம இல்லை அப்படின்னா துணியை வந்து காஞ்சா கூட எடுக்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அதனால் வந்து நம்ம இருக்கும்போதே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு. ஸோ எங்கே போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் மழையை பார்த்துட்டு பாலும் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது மணி ஒரு 12:30 மணிக்கிட்டே இருக்கும். அப்பாடா எப்படா சாயலாங்கிற மாதிரி அன்றைக்கி நாள் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போல்லாம் வந்து தூங்குறதுக்கே 2 மணிக்கிட்ட அசால்ட்டாக ஆகிடுது.